குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா சிங்கிள் பேரண்டா இருந்தாங்க அப்படின்னா அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஆர்ஃபனேஜ் பீப்புள், இந்த அஞ்சுல ஏதாவது ஒன்னு இருந்தா கூட அவங்களுக்கு அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். இல்ல கோடிங் பேக்ரவுண்ட்லயே வரல, எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், சிவில், இல்ல ஆல்ரெடி கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஜென்ரலா, அவர் இப்ப ப்ராஜெக்ட் பத்தி கேட்கலாம், இல்ல அதுல இருக்கிற டாக் பண்ணிடலாம். அவங்களுமே ஈஸியா ஒரு டாப் எம்என்சில 5 to 10 lakhsக்கு பிளேஸ் ஆயிடலாம். கேரியர் பிரேக் இருக்கவங்களுக்கு பார்த்தோம் அப்ப. ஹலோ ப்ரோ. ஹாய். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்னோட நேம் சிவபிரகாஷ். ஐ மீன் இன்சார்ஜ் இன் யூனிக் ஆக்சுவலா. யூனிக் ஆக்சுவலா NASSCOM அண்ட் NSR ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. இந்த கம்பெனி 2009ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2009ல எங்களோட ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே NIT Trichy அண்ட் Anand City பாஸ்ட் அவுட் ஆக்சுவலா. ஸோ எல்லாருமே ஒரு டாப் MNCல டெவலப்பரா, ஜாவா, ஆரக்கிள் 10G இது மாதிரி டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்களோட பேக் போன்ல தான் அந்த கம்பெனி ரன் ஆச்சு. இப்போ வந்து ஐடிக்குள்ள போறதுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா. பர்டிகுலரா எதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், எது எப்படி போனா நல்லா இருக்கும்? அதான் ஐடி ஜாபுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் கோடிங், நான் கோடிங் அப்படின்னு 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஸோ இதுல அந்த கேண்டிடேட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கோடிங் படிக்க வில்லிங்கா இருக்காரு, அவர் எலிஜிபிள் அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். இல்ல கோடிங் பேக்ரவுண்ட்லயே வரல, எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல், சிவில், இல்ல ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கேரியர் பிரேக் இருக்கும், அவங்கெல்லாம் நான் கோடிங்கை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா நான் கோடிங்கா பண்ணலாம். நான் கோடிங் இந்த சென்ஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ? நான் கோடிங்ல லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ், இப்போ UA UX எடுத்துக்கலாம், அண்ட் தென் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம பிளேஸ் ஆகிற டெக்னாலஜியை சூஸ் பண்ணணும், அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஸோ நான் ஒரு கோர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டேன், அந்த கோர்ஸ் நான் படிக்கலாமா அப்படின்னா அது எனக்கு எலிஜிபிளாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ அப்போ இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணியிருப்போம், நான் பயாலஜியில் பெட்டரா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இல்லை மேத்ஸில் பெட்டரா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அப்போ அதை வச்சு தான் நான் டெக்னாலஜி ஒரு டிகிரி சூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் இங்கே ஸ்டூடெண்ட் என்னவா இருக்குன்னா ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ண அது எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத தெரியாமல் அதை ட்ரை பண்ண முடியாது. ஓகே. இப்போ இந்த எலிஜிபிலிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம். இப்போ லெட்ஸ் சே வந்து நான் உள்ள வரேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து என்ன கோர்ஸ் செட் ஆகும்னே தெரியல. கரெக்ட். நான் கோடிங் போகணும்னு தோணுது, அது என்ன கோர்ஸ் செட் ஆகும்னு தெரியல, எனக்கு எப்படி அப்படி ஃபைண்ட் பண்றது? அதான் நீங்க கோடிங், நான் கோடிங், அதாவது ப்ரோக்ராம் கம்மியா படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் தோணி இருக்கும். மித்தபடி எது செட் ஆகும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு வர்ற க்ரௌட்ல நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ் இவங்களுக்குலாம் ப்ரோக்ராம் படிச்சிருக்க மாட்டாங்க மேபி. அதே மாதிரி BCom, BBA இந்த மாதிரி. ஸோ அப்போ நான் CSE இல்லை நான் IT கேண்டிடேட்ஸ்னு பார்க்கலாம். இவங்க எல்லாருமே ப்ரோக்ராமை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன கண்டக்ட் பண்றோம்னா, சவுத் இந்தியாலேயே யாரும் பண்ணல, ஃப்ரீ எவாலுவேஷன் ஒன்று கண்டக்ட் பண்றோம். ஃப்ரீ எவாலுவேஷன். ஸோ சிம்பிளா நீங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சர், உங்களுக்கு எந்த டெக்னாலஜி படிச்சா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளேஸ்மெண்ட் உண்மையிலே கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே. கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி கிடைச்சதுன்னா எவ்வளவு மந்த்துக்கு டைம் எடுக்கும்? இப்ப நீங்க நான் 2 பேருமே ஒரே டைம்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு 3 months ஆகுது, உங்களுக்கு ஒரு 5 months ஆகுதுன்னா அது டிஃபைன் பண்ணிடலாம். அண்ட் அப்படி பிளேஸ் ஆனால் எவ்வளவு அமௌண்ட்ல பிளேஸ் ஆக முடியும், என்ன டைப் ஆஃப் கம்பெனில பிளேஸ் ஆக முடியும், இது எல்லாத்தையுமே உங்களோட ஆப்டிடியூட், லாஜிக்கல், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்றத ஒரு எவாலுவேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கண்டக்ட் பண்ற எல்லாருமே மோர் தென் 9 yearsல இருந்து 11 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சீனியர் டெவலப்பர்ஸ், எல்லாருமே ஒரு டாப் MNCல ஒர்க் பண்ண டெவலப்பர்ஸா இருப்பாங்க. ஓகே. as it is நீங்க நாளைக்கு IT கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணா யார் உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்களோ அதே மாதிரி இங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க டெக்னாலஜி இது படிச்சா நல்லா இருக்கும், அதுவும் சாய்ஸா தான் கொடுக்க போறாங்க, போஸ்ட் பண்ற மாதிரியே இருக்காது. உங்களுக்கு 2 சாய்ஸ், இது 2 இருந்தா பெட்டரா இருக்கும், இல்ல தேர்ட் ஒன்று உங்களுக்கு சாய்ஸா தான், அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கறத உங்களுக்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாம உள்ள வந்தாலுமே சரி, அது ப்ராப்பரா என்னென்ன பண்ணுங்கிறது ப்ராப்பரா போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா உள்ள போயிடலாம். கரெக்ட். என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். நீங்க ஜீரோ நாலேஜ் அபவுட் ஐடியா இருக்கலாம், இல்ல ஜீரோ நாலேஜ் அபவுட் ப்ரோக்ராமிங்கா இருக்கலாம். ஓகே. இதுல என்ன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த சீனியர் டெவலப்பர்ஸ் எஜுகேட் பண்ணுவாங்க, இதுதான் பெஸ்ட், இது எடுத்தா இவ்வளோ சிரமம் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. ஓகே. லெட்ஸ் சே இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சூஸ் பண்ணேன்னு வச்சுப்போம். உள்ள வந்து சூஸ் பண்ணியாச்சு, என்னோட எலிஜிபிலிட்டி அது புரிஞ்சுது, ஆமா, எல்லாமே ஃபைனல் பண்ணியாச்சு. உள்ள வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து எந்த மாதிரி போகுங்க? ட்ரைனிங் ஆவரேஜா ஒரு 3 monthsல இருந்து 6 months டைம் எடுக்கலாம். ஓகே. டிபெண்ட்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா ட்ரைனிங்கோட பீரியட் 3 months. அந்த கேண்டிடேட் பிளேஸ்மெண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டியது 3 months. ஸோ 3 + 3 6 months இருக்கும். ஓகே. அதிகபட்சம் நான் சொல்றது. ஸோ இப்போ நமக்கு வர்ற கேண்டிடேட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில் பேஸ்டாக தான் நம்ம டெக்னாலஜி எடுத்துக்க முடியும்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேண்டிடேட் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் என்ன அப்படிங்கிற. ஸோ அப்போ கேண்டிடேட் 2013 பாஸ்ட் அவுட்லேருந்து 2024 பாஸ்ட் அவுட் வரைக்கும் ஓகே ப்ரோக்ராம் இது வரைக்கும் படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு லைன் கூட ப்ரோக்ராம் தெரியாது, இல்லை மேக்ஸில் ஆவரேஜாக இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் மட்டும் சூப்பராக பேசுவேன், மித்த எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன கேட்டகரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்சஸ் சூஸ் பண்ணிடலாம். ஆவரேஜாக ஒரு 7 to 10 lakhs per annum பிளேஸ் ஆயிடலாம். சூப்பர். நான் கோடிங்ல தி பெஸ்ட் ஒன், நான் கோடிங் கோர்சஸ். கோடிங்கே வேணாம், எனக்கு ஐடியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு கோர்ஸ் இருக்கு. 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பிளேஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அதுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துருங்க. எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இதுல நீங்க இங்கிலீஷ்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. கம்யூனிகேஷன்ங்கிறது ஐடில பெரிய ரோல் பிளே. ஆமா. அதுக்கு நம்ம எப்படி ட்ரைனிங் பண்றோம்? ஸ்கிராட்ச்ல இப்போ உங்களுக்கு நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்கன்னு பார்த்தா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், கெஸ் தான், சவுத் சைடு இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதை கெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. அப்போ 1 to 1 நம்ம அவங்கள டே 1ல எவாலுவேட் பண்ணிடலாம். இப்போ as a கேண்டிடேட் நீங்கள் கம்யூனிகேஷனில் வீக்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் கிளாஸஸ், கம்யூனிகேஷன் கிளாஸ். இங்கே நம்ம வந்து இங்கிலீஷை ஃபுல்லாக பேசணும்னு அவசியமே கிடையாது. நான் இங்கேருந்து எப்படி சமோசா வாங்குறத பற்றி பேசுகிறேன், இல்லை பானிபூரிக்காரன்ட்ட இங்கிலீஷ் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இங்கேருந்து நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ராவல் ஆக போகிறேன், அங்கே பேசுகிற இங்கிலீஷ்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு அல்டிமேட்டாக ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே என்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், என்னென்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும், இதை இங்கிலீஷில் ரிப்பீட்டடாக பேசினாலே நமக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். புரியுது. அந்த இங்கிலீஷ்னா நமக்கு தேவையும் கூட. நமக்கு அன்வான்டா நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட சாட் பண்ற இங்கிலீஷ் எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலா எனக்கு என்ன இங்கிலீஷ் தேவை, இன்டர்வியூல என்னென்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆல்ரெடி கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிட்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஜென்ரலா. அவர் இப்போ ப்ராஜெக்ட் பத்தி கேட்கலாம், இல்ல அதுல இருக்கிற டாஸ்க் பத்தி கேட்கலாம், அந்த இன்ட்ராக்ஷனோடய இங்கிலீஷை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதாவது பர்சனல் இங்கிலீஷ் இல்லாம ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ். எஸ், கரெக்ட். பர்சனல் இங்கிலீஷ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ். அந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவர் என்ன கோர்ஸ் படிக்கிறாரோ அது ரிலேட்டட் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ அதுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அவர் டே டு டே ப்ராஜெக்ட்ல எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்கன்றத கம்யூனிகேஷன் கிளாஸா டெய்லி ஒரு 1.5 hours இங்கிலீஷ்ல பேசுறதும் அண்ட் அந்த இங்கிலீஷ்ல இருந்து அவர் எப்படி ப்ரெசன்டேஷன் கண்டக்ட் பண்றாருங்கிறத கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. அப்போ வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு தியரட்டிக்கலாக போயிடாது, கரெக்டுங்களா? அப்படி இல்லாமல் நம்ம வந்து அது ப்ராஜெக்டாக பண்ணுறோமா, இல்லை எப்படி ப்ராஜெக்ட் பேஸில் பண்ணுறோம்? ரியல் டைம் ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம் நம்ம. ரியல் டைம் ப்ராஜெக்ட் அதுதான் கேண்டிடேட்டுக்கு முக்கியமும் கூட. ஸோ ஒரு கேண்டிடேட்டை வந்துட்டு நான் இன்ஜினியரிங் இல்லை நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற கேண்டிடேட் ஃபஸ்ட்டு யோசிக்கிற விஷயம், ஒரு மெக்கானிக்கல் இருக்காங்க, இல்லை ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் என்ன யோசிப்பார், இப்போ வரைக்கும் நான் ப்ரோக்ராம் படிக்கல, எனக்கு ப்ரோக்ராமும் தெரியாது, இதுக்கப்புறம் கம்மியான ப்ரோக்ராம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதான் அவரோட ஃபீல். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ப்ரோக்ராமே ஒரு 3 months படிச்சிடுறேன், படிச்சாலும் எனக்கு உள்ள ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் இருக்குமே, நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும், அப்படி எனக்கு பதட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அது எல்லாருக்கும் இருக்கிறதா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாளைக்கு என்ன ஐடி கம்பெனியில் ஒர்க் அசைன் பண்ணுவாங்களோ அதே சேம் ஒர்க்கு இங்கே அசைன் பண்ணிடுவோம். தட் இஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ அதுவுமே ஒரு டாப் எம்என்சி கம்பெனி ஐடி பார்க்கில் நம்ம அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபியர் இல்லாமல் போயிடும். ஓகே, இப்போ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் ப்ரோ. அது என்னன்னா வந்து இந்த மாதிரி எனக்கு கெரியர் பிரேக் ரொம்ப ஆயிடுச்சு, ஒரு 5 years 6 years இப்போ கெரியர் பிரேக் இருக்குது, நான் வந்து ஏதோ கம்பெனி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து கெரியர் பிரேக்னாலே எனக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து எனக்கு இந்த மாதிரி ஒன்று கெரியர் பிரேக் இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு நான் அந்த வெரி பேட்லேருந்து வரேன், வேறு இந்தியன் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், கோர்ஸ் படிச்சிருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு வேறு எதுவும் வந்தாலும் எனக்கு வந்து இன்னும் ஜாப் கிடைக்கல, அவங்களுக்கு நம்மளோட சொல்யூஷன் எப்படி எந்த மாதிரியா இருக்கும்? ஓகே, அதான் ஒரு டிகிரி கம்ப்ளீட்டட் கேண்டிடேட் வேற இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சவர், அந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறேன். வேற இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சவங்க 90% சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, அப்படி இருக்குதான்றத ஒரு இன்டர்வியூல கண்டக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நானும் கோர்ஸ் முடிச்சிருப்பேன். கெரியர் பேக் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எவ்வளோ பெட்டராக லேர்ன் பண்ண போகிறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் தான் கொஸ்டின் மார்க் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் ஒரு 15 years பேக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ என்னால் பிளேஸ் ஆக முடியுமா? எஸ், ஆக முடியும். நான் படித்தா, நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணா, நான் இப்போ ரீசெண்டாக 2020 பாஸ் அவுட்க்கு ஈக்குவலாக நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும், கம்யூனிகேஷன்லேயும் பெட்டராக இருக்கேன், மேத்தமெட்டிக்ஸும் நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். ஓகே, இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் வரும்போது நம்ம எவ்வளோ பேர் பிளேஸ் பண்ணியிருக்கோம் வரைக்கும்? ஆக்சுவலாக ஆவரேஜாக நம்ம பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 300 to 500 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் ஒரு 6 months to 1 year பீரியடுக்குள்ளே பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ வால்யூம். பட் இங்கே பிளேஸ்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிற விஷயம், எங்கள் சைடு 50% எஃபர்ட் இருந்தால் உங்கள் சைடு 50% எஃபர்ட் இருக்கணும். கேண்டிடேட்டோட எஃபர்ட் இல்லாமல் இங்கே பிளேஸ்மெண்ட் பாசிபிளே கிடையாது. நான் பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கணும்னு மைண்ட் செட் வரணும். ஸ்டூடெண்ட்டில் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, 3 மாதம் நான் பிளான் பண்ணேன், 3வது மாதம் 2வது வாரத்தில் நான் பிளேஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் வேஸ்ட்டு, அப்படி ஃபீல் பண்ணால் அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ நான் பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கணும்.
இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட் வரும்போது ஓகே, எந்தெந்த கம்பெனிஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோங்க? எல்லாமே டாப் எம்என்சி கம்பெனி தான். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் பத்தி தெரியும். பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலா எம்என்சில பண்றது இன்னும் ஈஸி, சர்வேவிலும் ஈஸி. ஆக்சுவலா நம்ம பிளேஸ்மெண்ட் எல்லாமே எம்என்சி தான் அதிகபட்சம். ஸ்டார்ட் அப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10% தான் இருக்கும். இப்போ வந்து இன்டர்வியூ டேரக்டா போறான்னு வச்சுக்கோங்களேன். கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. நம்ம மார்க் இன்டர்வியூ வரும்போது நம்ம எந்த மாதிரி பண்றோம், அளவு ப்ரொவைட் பண்றோம். அதான் எல்லாருக்குமே என்னதான் நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்டர்வியூ ஃபியர்னு ஒன்று இருக்கும். அண்ட் அது இது ஐடி கம்பெனியை பார்க்கும்போது ஒரு ஃபியர் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த ரெண்டையுமே ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம கம்பெனி என்ன பண்றோம் அப்படின்னா, ஐடி பார்க்லயே இப்போ இவங்க எங்க போய் ஒர்க் பண்ண போறாங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு ஐடி பார்க்ல நம்ம கண்டக்ட் பண்றோம். 20க்கும் மேல மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நான் மெக்கானிக்கல் சிவில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ எனக்கு ப்ரோக்ராம் படிக்கவே பயந்துருப்பேன். ஸோ ப்ரோக்ராமும் படிச்சு முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வர்ற பயம் இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியை பார்த்து அங்கே பேச போகிற இங்கிலீஷு, அதுக்கடுத்து எல்லாமே ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி பார்க்லேயே 20க்கும் மேலே மார்க் இன்டர்வியூ. இது சேம் பேட்டர்ன். நாளைக்கு இவர் ஒரு டிசிஎஸ் மாதிரி, இன்ஃபோசிஸ் மாதிரி, ஐபிஎம் மாதிரி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்களோ அது சேம் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த இன்டர்வியூ ஒரு 20க்கும் மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு இன்டர்வியூ ஃபியர் போயிடும், கம்யூனிகேஷன் மேலே இருக்க ஃபியர் போயிடும். அதுக்கடுத்து அவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியை பார்க்கும்போது ஒரு பாஸ் போடுறதுலேருந்து அந்த ஃபுல் ப்ராசஸை ஃபாலோ பண்ணாரு, ஒரு 20க்கும் மேலே ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணாருன்னா அந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு. ஓகே, தட்ஸ் வாட் நீட் ஆக்சுவலி. கரெக்ட். ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் ஒரு பதட்டமே இருக்கும். நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜை காட்டிலும் அந்த பிளேஸ் ஒரு பதட்டம் கொடுக்கும். அந்த பிளேஸை நம்ம ஃபியர்லெஸ்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஆல்ரெடி ஒரு 6 months லேர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் அவங்க. இப்போ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் லொக்கேஷனில் நம்ம அவைலபிள் இருக்கோம். இப்போ நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கலாம், இப்போ வீடியோ பார்க்கணும் கோயம்புத்தூர்ல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க போய் நம்ம பார்க்க முடியுமா, இல்லை சென்னை தான் வரணுமா? எந்த இல்லை, ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு, கார்பரேட் ஆஃபீஸ் இன் பெங்களூர், பிரான்ச் ஆஃபீஸ் இன் திருப்பதி, அண்ட் பிரான்ச் ஆஃபீஸில் அதர் தமிழ்நாடு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி. ஸோ இந்த பிரான்ச் நியர்பை யார் கேண்டிடேட் இருக்காங்களோ அந்த பிரான்ச்லேயே ட்ரைனிங் எடுக்கலாம். அங்கேயே எவாலுவேஷன், ஃப்ரீ எவாலுவேஷன் அட்டன் பண்ணலாம், அங்கேயே ட்ரைனிங் எடுக்கலாம், அங்கேயே பிளேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் தான். அங்கேயே தான். ஓகே, அங்கேயே தான். ஆஃப்லைன் ஆன்லைன் போத் அவைலபிள். அது கேண்டிடேட்டோட ஸ்கில் தான். நான் எப்பயுமே கேண்டிடேட்டை சொல்றதுக்கு ரீசன் அதான். இப்போ நான் 15 years பிஃபோர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தா புரியாது. கண்டிப்பா. அதை நீங்க ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தா சுத்தமா புரியாது. அப்ப எனக்கு புரியும்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத அந்த ட்ரைனிங்கா இருக்கணும். அது ஆன்லைன் ஆஃப்லைன்றது சாய்ஸ் கேண்டிடேட். இப்போ இந்த மாதிரி வந்து பிபிஓ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன், ஆல்ஜியில் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிருக்கோம், இல்லை ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்காது. ஆமா, நான் ஒரு நைட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை மார்னிங் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம டைமிங் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்? அதான் கிளாஸஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆக்சுவலா. ஓகே, கேண்டிடேட்டோட சாய்ஸ்க்கு தான் ட்ரைனிங் டைமிங் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன கேட்டகரி பிபிஓனா 1 week மார்னிங் 1 week ஆஃப்டர்நூன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்க சொன்ன ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆல்ரெடி ஒர்க் பண்ற கேண்டிடேட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் 6 o'clock 7 o'clock கூட கிளாஸஸ் இருக்கு. ஸோ அவங்களோட கன்வீனியன்ட் தான். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட அவைலபிள் டைம் ஃப்ளெக்சிபிளா சேஞ்ச் ஆகும். 1 day ஸ்கிப் ஆகும். வேற ஒரு 2-3 days பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளாஸே அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்டிமேட்டாக நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் டைமிங்லாம் இருக்கும். ஆஃபீஸ் டைம் 10 to 7:30, பட் அல்டிமேட் ஆஃபீஸ் டைம் இல்லாத டைம்லையும் கிளாஸஸ் அவைலபிள் ஆக்சுவலாக. ஆன்லைன் ஆஃப்லைன் அவைலபிள். இப்போ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யார் ப்ரோ? யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டால் எப்படி அவங்க பிளேஸ் ஆகலாம்? ஓகே, ஸோ நமக்கு டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு பார்த்தோம்னா எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் படித்த ஐடி ஜாபுக்கு போகணும்னு ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு இருக்கவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ ஐடி ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலே ஈஸியாக பிளேஸ் ஆயிடலாம். பட் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 3 to 4 months அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். நம்பர் 1. ஸோ அது பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கணும். ஸோ இப்போ எங்களுக்கு வந்துட்டு ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் 2023 2024 பாஸ்ட் அவுட்டாக இருக்கலாம். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 கேட்டகரி அதுலேயே வேற எங்கேயாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோர்ஸ் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப இங்கே வந்து வேற ஒரு கோர்ஸோ இல்லை அதே கோர்ஸோ எடுத்து பிளேஸ்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 3 ஒரு 2013 14 15 பாஸ் அவுட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னோட கோரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தட் இஸ் மெக்கானிக்கல் சிவில் கோரில் நான் ஒர்க் பண்ணேன், எனக்கு இப்போ வரைக்கும் ஐடி பற்றி தெரியாதுன்னு வரலாம். அதுலேயே வந்துட்டு என்னோட ஃபீமேலாக இருந்தாங்கன்னா ஒரு மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு கேரியர் கேப்பாக இருக்கலாம்.
இல்ல நான் ஐடில தான் ஒர்க் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி பிபிஓல இல்ல கால் சென்டர் வேற டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஐடி பத்தி கொஞ்சோண்டு தான் ஐடியா இருக்கும் அப்படின்னு வரலாம். இல்ல ஐடில தான் நான் ஒர்க் பண்றேன். தட் இஸ் ஜாவாவோ பைத்தானோ டாட்நெட்ல தான் நான் ஒர்க் பண்றேன். பட் எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இவங்க யாருனாலும் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுக்கு சூட்டபிளா 1-to-1 நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு இந்த பெட்டரான பேக்கேஜ் ஒரு டாப் எம்என்சில அவங்களுக்கான பேக்கேஜ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கைட் பண்ண முடியும். இப்போ நம்ம யூனிக் டெக்னாலஜியில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ? ஆமா, கேண்டிடேட் வந்துட்டு அதாவது 12th 80% குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா, சிங்கிள் பேரண்டா இருந்தாங்க அப்படின்னா, அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஆர்ஃபனேஜ் பீப்புள், ஓகே, இந்த 5ல ஏதாவது ஒன்று இருந்தா கூட அவங்களுக்கு பாதிக்கு பாதி பே பண்ணா போதும். ஓகே. இப்போ ட்ரைனிங் ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஃபீஸில் வந்து 50% டிஸ்கவுண்ட். 50% ஓகே. ஸோ இது வரைக்கும் ப்ரோக்ராமே படிக்கல, எனக்கு ப்ரோக்ராமே இல்லாம ஐடி ஜாபுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கோடிங் கோர்சஸ் அவைலபிள். நான் கோடிங், ஸோ கோடிங் ஒரு லைன் கூட இருக்காது. ஈஸியாக ஒரு டாப் எம்என்சியில் 7 to 10 lakhs பிளேஸ் ஆகலாம். ஸோ அது கேரியர் கேப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இப்போ ரீசெண்டாக யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஈஸியாக பிளேஸ் ஓகே ப்ரோ, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நம்ம ஆடியன்ஸ் யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது போய் இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் ஆல்சோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், அவங்க எங்களுக்கு டவுட்ஸ்லாம் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுவாங்க.